என்னுடைய முதல் 15 வயது வரை நான் கிராமப்புறத்திலே பிறந்து வளர்ந்து படித்து அதுக்கப்புறம் தான் சென்னை என்ற மாநகரத்திற்கு சென்றேன். அந்த முதல் 8 வருடங்கள் வரை குழந்தைங்களா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. முதல் 8 வருடத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ குழந்தை மனசுல, அது கடைசி வரைக்கும் அந்த குழந்தை மறக்காது. அதை ஃபாலோ பண்ண முயற்சிக்கும். சுற்றுப்புற சூழ்நிலைகள் இம்பேக்ட் கிரியேட் பண்ணா கூட அந்த குழந்தை வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் அது மறக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நான் முதல் 15 வருடங்கள் அம்மா அப்பா மடியிலேயே கிராமப்புற சூழ்நிலை எந்த காத்து கருப்பும் படாம இருந்ததுனால நேச்சுரலாவே எனக்கு அறிமுகமானவர்களும் வியாபாரத்தில் தொழில்துறையில் என்னோட சேர்ந்து பணியாற்றுபவர்களும் அனைத்து தொடர்புகளுமே ரொம்ப அருமையா இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டச் வுட் அப்படின்னுவாங்க, கண்ணு பற்றக்கூடாதுன்னு. உலகம் ரொம்ப அழகா தெரியுது எனக்கு பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஒரு உலகம் ரொம்ப நல்லா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அருமையான உலகத்துல நான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உறவுகள், கடவுளால் ஏற்படுத்தி கொடுத்த உறவுகள் எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் நெவர் யுவர் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ச்சியா காலையில எழுந்ததுலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் ஒன்லி பிளஸிங்ஸ் தான், ஒன்லி கிரேஸ் தான் நினைக்கணுமா. அதுக்காக நம்ம கஷ்ட நஷ்டமே வராதா, சுகதுக்கங்கள் கலந்துதான வாழ்க்கை, ஆமாம். ஆனா எப்படி அதை நம்ம பார்க்கிறோம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அங்கதானே நம்ம வேறுபட்டு நிற்கிறோம். நேற்று இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு மெடிடேஷன்ல நாங்க பயிற்சியில் இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன 1 hour ப்ரோக்ராம் நான் ஜூம்ல தமிழ்நாட்டில் பண்ணோம். நான் ப்ரெசென்டரா பண்ணேன். அதுக்காக 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்ல எனக்கு கிடைச்ச ஒரு படிப்பினை என்னன்னா, ஹியூமன் வேற, ஹியூமன் பீயிங் வேற அப்படின்னு சொல்லி. ஹியூமன் மனிதன் அப்படின்னு சொல்றது ஒரு பயாலாஜிக்கல், அம்மா அப்பா கிட்ட இருந்து பிறந்து வந்திருக்கும், வித் ஈகோ எல்லாமே இருக்கும். ஆனா ஹியூமன் பீயிங் என்பது நம்மளுடைய கூர் உணர்வு திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அந்த கூர் உணர்வு திறனையும் ஆன்மீக சிந்தனை உள்ள மனிதனாக எவர் இருக்கிறாரோ அவர் ஹியூமன் பீயிங். இன்னைக்கு பாருங்க, எனக்கும் தெரியாது, மார்ச் 28 ஆழியார் கோவில் வேதாத்ரி மகரிஷி சுவாமிகளோட நினைவு தினம். கரெக்டா சார்? சோ ஹேப்பன்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் சிலதெல்லாம் சேர்ந்து இப்படி வரும், நம்ம பிளான் பண்றதில்ல, அது நடக்கும். நேர்மறை சிந்தனை உள்ளவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். நம்ம எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா, உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, பல்லடத்துல பல லட்சம் பேர் இருக்கலாம். ஆனா இங்க குறிப்பிட்ட இந்த ஒரு 200 பேர் 150 பேர் நம்ம இன்னைக்கு கூடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நன்னாள்ல இதெல்லாம் ஒரு பெரிய வரம், ஒரு தவம், ஒரு மாண்பு, ஒரு ஆசீர்வாதம். சாயங்காலம் வரத்துக்கு முன்னாடி சார்ட்ட பேசியிருந்தோம். இந்த மாதிரி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் உள்ள நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் சார் நான் சொன்னேன். எனக்கு இங்க உள்ள வரத்துக்கு நீங்க என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கலாம், வந்திருக்கலாம், பேச போறேன், அது ஓகே. அது கூட நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கவே தான் இந்த மாதிரிலாம் வர முடியும். இது நான் புகழ்ச்சிக்காக சொல்லல, உண்மையா சொல்றேன். இந்த பொருளாதார உலகத்துல நல்லவராக இருந்தால் மட்டும் போராது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். வல்லவராக இருந்தால் மட்டும் போராது, திறமையானவராகவும் இருக்க வேண்டும். திறமையானவராக இருந்தால் மட்டும் போராது,
சாமர்த்தியசாலியாகவும் இருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்த கலவையாக நாம் இருந்தால் மட்டும்தான் முதல்ல நம்மள இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை காப்பாத்திக்க முடியும் முதல்ல. ஏன்னா இது பொருளாதார உலகம். அறக்க பறக்க வெளில ஓடிட்டு இருக்க பொருளாதார உலகத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட போய் நான் இதே மாதிரி ஒரு சிந்தனையோட பேசும்போது அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பைத்தியக்கார மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு. நல்ல விஷயங்களை வாங்குவதற்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. கெட்ட விஷயங்க பஞ்சம் நெருப்பும் போல டக்குன்னு பத்திக்கும். அப்போ இந்த உலகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் பொருளாதார ரீதியாக அடைந்த பின்பு எல்லாருமே இப்ப நம்ம ஏதாவது பண்ணலாம். ஏன்னா என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய தேவைகள் முதல்ல ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா? அப்போ என்னுடைய துறையிலிருந்து, அதாவது நான் இருக்கும் துறை என்பது குறு சிறு நடுத்தர துறை, அதாவது தொழில்ல MSMEன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்தியால மொத்தம் எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? மொத்தம் இந்தியால குறு சிறு நிறுவனங்கள் மட்டும் 7 கோடி இருக்கு. அதுல நம்ம எல்லாரும் அதுல ஒண்ணு. குறு சிறு நிறுவனங்களோட டெஃபினேஷன் மீனிங் என்னன்னா, ₹1 இருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் வருஷத்துக்கு செய்தீங்கன்னா நீங்க மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்றாங்க. சரி, பெருநிறுவனங்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. இங்கேயே நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இருக்கீங்க. சில பேர் அதை அந்த டர்ன் ஓவர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 20,000 கம்பெனி இருக்கு. விப்ரோ, இன்ஃபோசிஸ், TCS, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், டாடாஸ், மகேந்திரா, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், HDFC பேங்க், ICICI பேங்க், இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 20,000 கம்பெனி இருக்கு. அந்த 7 கோடி குறு சிறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இவங்க கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. 12 கோடி பேர் நேர்முகமாக. இன்டைரக்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 26 crores எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பண்ணுது. அதனால என்னுடைய பிரசன்டேஷன்ல யாரெல்லாம் தொழில் முனைவோரா இங்க இருக்கீங்களோ கொஞ்சம் கை தூக்க முடியுமா? யாரெல்லாம் பிசினஸ் பீப்புள்? ஓ சூப்பர், மெஜாரிட்டி நீங்க தான் இருக்கீங்க. ஸோ பிசினஸ் பீப்புளுக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய ஆராய்ச்சி மூலமாகவும் என்னுடைய பணியின் மூலமாகவும் படித்ததல் மூலமாகவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எப்படி ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனியா இருக்க ஒரு நிறுவனம் மைட்டியாக, மைக்ரோலேருந்து மைட்டியாக பெரிய நிறுவனமாக எப்படி மாற முடியும், மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எந்த பிசினஸ் சொன்னாலும் செய்யலாம். அக்ரிகல்ச்சர் பிசினஸ் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், சேவை பொருளாதாரம் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், எந்த பிசினஸ் சொன்னாலும் செய்யலாம். ஆனா எப்படி மைக்ரோ, மைட்டினா பலம் வாய்ந்த பெரிய, எப்படி மாறுவது? அதற்கு முன்பாக கொஞ்சம் பின்னாடி போங்க. ஒரு பிக்சர் பாக்குறீங்க இங்க. இவர் ஒரு ஆப்பிரிக்காவோட பிலாசபர், ஒரு ஆன்மீக தத்துவ ஞானி. 1700 இருந்து 1800 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் சொன்ன ஒரு தத்துவம் ரொம்ப மனசுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கும்போது. நாம் எடுக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவும் 7 தலைமுறையை அது பாதிக்கும், பிளஸோ மைனஸோ. நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் 7 தலைமுறைக்கு அது இம்பாக்ட கிரியேட் பண்ணும். எனக்கு அப்புறம் பேசக்கூடியவர் கண்டிப்பா விவசாயத்தை வச்சு நீங்க சொல்ல முடியும், நம்ம எந்த அளவுக்கு மண்ணை கெடுத்துட்டோம். நம்ம லாஸ்ட் 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷனாவே நம்ம மண் கெட்டு போச்சு. அதை திருப்பி கொண்டு வருவதற்காக தான் வனம் இந்தியா போன்ற ஆர்கனைசேஷன் எவ்வளவு பாடுபடுறாங்க. பயோசார் மூலமெல்லாம் ட்ரை பண்றாங்க. சோ அப்ப எடுக்கிற முடிவு 7 தலைமுறைக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த முடிவு எடுக்கணும். எடுக்கிற ஒரு முடிவும் எப்படி பார்த்து எடுக்கணும்ன்றதுதான் இதுல பாயிண்ட். நான் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் என்று சொல்லக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட் 26 வருஷமா இருக்கேன். 26 வருடத்திற்கு முன்பாக ஜாயின் பண்ண 26 வருஷமா இருக்கேன். இப்ப என் வயசு உங்களுக்கு தெரியும். நாங்களும் நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு முயற்சியை தான்
இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. 100 வருட ஆர்கனைசேஷன். நீங்க பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் எக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல், அது வன மருத்துவமா இருக்கட்டும், மரக்கன்றுகளை நடுவதாக இருக்கட்டும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 300 மரங்களை, புயல்ல கீழே விழுந்த மரங்களை, ஸ்பீஷிஸ், ரேர் ஸ்பீஷிஸை கொண்டு வந்து நாங்க கானா சாந்தி வனத்துல ஹைதராபாத்ல 1500 ஏக்கர்ல நட்டு உயிர் கொடுத்து அந்த மரங்கள் இன்று நன்றா செழிப்பா வளர்ந்துட்டு இருக்கு. மரம் பேசும், மரத்திடம் நாம் பேச வேண்டும். இதை நான் 1996ல கத்துக்கிட்டேன். மரத்துக்கிட்ட போய் மரத்தை கட்டி பிடிச்சி மரத்துக்கிட்ட பேசலாம். நம்ம மரம் பேசும், உள்ளேந்து நமக்கு ஒரு சிக்னல் வரும். இது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, மரத்தை கட்டி மரத்துக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், எங்களுடைய ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் இன்னைக்கு கானா சாந்தி வனத்துல பல்லடம்ல எப்படி தண்ணி இல்லாத ஒரு பிரதேசத்துல நீங்க செய்யற முயற்சிகள் மூலமாக தண்ணி லெவல், நிலத்தடி நீர் உயர்ந்திருக்குன்னு சார் சொன்னாங்க. அதே மாதிரி 1000 அடி வரை தண்ணி, போர் போட்டா தண்ணி இருக்காது, அந்த இடத்துல இன்னைக்கு 70 அடியில தண்ணி வருது. அதுதான் நீங்க இப்போ பிக்சர்ல பாக்குறீங்க, கானா சாந்தி வனத்துல நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், யூஎன்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்டிஜின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில கோல்ஸை உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினாங்க. அது பேர் தான் எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைன் ஆகணும், உயிர்ப்போடு இருக்கணும். அந்த கோல் மொத்தம் 17 கோல் அவங்க உருவாக்கினாங்க. அதுல கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கோல்ஸை நாங்க கானா சாந்தி வனத்துல பிராக்டிஸ் பண்றோம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி அதுல ஒரு 3-4 கோலை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத காலையில நான் கண்டுபிடிச்சேன். பேசிட்டு இருக்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட். ஏன் இதை இங்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க சிறு தொழில் செய்யறதா இருந்தா செய்துட்டு இருக்கீங்க இல்லையா நிறைய பேர், உங்க தொழில்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ஏதோ ஒரு கோலை நீங்க அலைன் பண்ணிக்கலாம். இன்றிரவோ நாளையோ எஸ்டிஜி 17 கோல்ஸ் இருக்கு, 17 கோல் கொடுத்திருக்காங்க. ஹெல்த், கிளைமேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லா துறை சார்ந்த 17 கோலை கொடுத்திருக்காங்க. 2030க்குள்ள இது கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற முனைப்போட ஐநா சபை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. உங்களுடைய தொழில்ல எஸ்டிஜி கோல்ல ஏதோ ஒரு கோலை நீங்க இணைச்சிக்கலாம். என்னுடைய தொழில்ல நான் நாலேஜ் ஷேர் பண்ற தொழில், கன்சல்டிங் பண்றேன்னா, நான் 17வது கோல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பேரு, உறவுகளை உருவாக்கி கொள்ளுதல். அந்த கோல்ல நான் முனைப்பா இறங்கி பல நாட்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2030 வரும்பொழுது என்னுடைய அலையன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் எம்ஓயூஸ் குளோபலி நிறைய பேரோட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறிய முயற்சியின் வாயிலாக இந்த ஊரிலே, பல்லடம் எனக்கு புதுசு இல்லை, நான் லாஸ்ட் 1 இயரா 2-3 தடவை வந்திருக்கேன். நண்பர்கள் வந்திருக்காங்க, பல்லடம் பவர்லூம் வீவிங் கிளஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க. ஐ திங்க் வந்திருக்காங்க இவங்க. ப்ளீஸ் சார், இங்க நான் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி செஷன் பண்ணி அந்த உறுப்பினர்களுக்கு இங்க ஒரு நல்ல ஃபேக்டரி கூட இப்ப அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம பண்ணோம். ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இப்போ என்னுடைய மெயின் கிரக்ஸ்க்கு வரேன். ஒரு தொழில் முனைவோர், தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நம்ம ஆண்டர்பிரனர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆங்கிலத்துல ஆண்டர்பிரனர் நம்ம சொல்றோம். அந்த ஆண்டர்பிரனர் செய்ய வேண்டிய வேலை என்ன, செய்யக்கூடாத வேலை என்ன? நம்ம ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, சிறிய நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது பெரிய நிறுவனங்களாக மாறப்போகிறோம். ஏன் பெரிய நிறுவனங்களாக மாறணும்ன்றதை முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னோம், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. நிறைய உங்களுக்கு பொருளும் தேவை, அருளோட பொருளும் தேவை. அது ஒரு சின்ன அனெக்டோட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஐயாட்ட பேசும்போது, சாயங்காலம் டீ சாப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, இவ்வளோலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நடுவில் பாத்தீங்கன்னா டைலூஷன், நிறைய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்களே, இந்த உலகத்துல சில நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமான்னு நாங்க ரொம்ப சீரியஸா பேசியிருந்தோம். அப்போ அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஆழ்ந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்களாம் இருக்காங்க, அடுத்த தலைமுறை இங்க வந்தாச்சு. கெட்டவர்களிடம் நிறைய பணம் போய் சேர்ந்ததனால்
நம்ம கண் முன்னாடி நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கிறதாக நமக்கு ஒரு பர்செப்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. உண்மையும் அதுதான். சம்டைம் பாத்தீங்கன்னா, அப்ப நல்லவர்களிடம் நிறைய பணம் போய் சேர வேண்டாமா? நல்லவர்களிடம் பணம் சேர்ந்தால் என்ன நடக்கும்? வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வரும். அப்ப நல்லவர்களிடம் பணம் சேர வேண்டும் என்றால் நிறைய நல்லவர்கள் தொழில் செய்யக்கூடிய அனைவர்கிட்டையும் அந்த பிசினஸ் அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் சந்திப்பது? இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் காம்படிஷன்ல அது எப்படி நாம் சவாலை சமாளித்து மேலே வருவது என்ற ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. தொழில் முனைவோர், ஓனர், ஃபவுண்டர், ஓனர், இந்த ஆஷ் கலர்ல இருக்கக்கூடிய டப்பா பாத்தீங்கன்னா, செய்ய வேண்டிய வேலை பிரேக் த்ரூ அப்படின்ற வேலையை மட்டும்தான். தினசரி ஆபீஸ்ல போய் உட்காந்து 100 ரூபாய்க்கு வவுச்சர் போடுற வேலை ஓனர் செய்ய வேண்டிய வேலை அல்ல. ஒரு வாரம் நீங்க லீவு போட்டு உங்க கம்பெனியில இல்லைன்னு சொன்னா அந்த கம்பெனி என்ன ஆகும்? என்ன சார் ஆகும்? கொலாப்ஸ் ஆயிடும், கொலாட்ரல் டேமேஜ் ஆயிடும் இல்லையா? நாம் தொழில் முனைவோர், தலைவர், அந்த தொழிலுக்கு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், சம்பளம் கொடுக்குறோம், 20 வருஷமா 30 வருஷமா செய்யறோம். ஆனா நான் இன்னும் சம்பளம் வாங்காத ஒரு ஊழியனாகத்தான் இருக்கிறேன். நிறைய ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி, வெளி உலகத்துக்கு நான் ஓனர், ஆனா டே டு டே செய்யற வேலை எல்லாமே சம்பளம் வாங்காத ஒரு ஊழியர். கரெக்டா இல்லையா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம தொழில் அதிபராக, உண்மையான தொழில் அதிபராக, உண்மையாக தொழில் முனைவோராக நம்ம எப்படி மாறுவது? பெரிய பெரிய தொழில் முனைவோர்லாம் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இதை அச்சீவ் பண்ணாங்க, அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டே டு டே வேலையில இருக்க மாட்டாங்க, தினசரி வேலைகள் செய்யவே மாட்டாங்க. அப்ப தினசரி வேலையை செய்யலைன்னா யார் சார் கம்பெனி நடத்துறது அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்க செய்த வேலை ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னுடைய திறமைக்கு 60%, அட்லீஸ்ட் 100% இல்ல, 60% உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுத்து என்னுடைய பணியில் 60% அவர்கிட்ட ஒப்படைச்சிருது. நம்ம காலையில கூட பேசியிருந்தோம், அப்படி ஒப்படைச்சா அடுத்த நிமிஷம் கடைய அவர் ஓபன் பண்ணிட்டு வெளில போயிட்டாருன்னா அப்படின்ற பயம் பல தொழில் முனைவோர் மனசுல இருக்கு. சப்போஸ் நான் எல்லாம் சொல்லி கொடுத்த அப்புறம் தம்பி குட் பை சார், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே எதிரியே ஒரு கடையை போட்டாருன்னா அப்படின்ற பயம் நிறைய தொழில் முனைவோருக்கு இருக்கு. இது நமக்கு 20 இயர்ஸா இருக்கு, ஒரு நாளா இல்ல, 20 வருஷம் 30 வருஷமா இந்த பயம் இருக்கு. அப்படிப்பட்ட பயம் தேவையே இல்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு தொழில் முனைவோரும் யோசிக்க வேண்டியது, நான் அடுத்த கட்ட தலைவர்களை நிர்வாகத்தில் உருவாக்க வேண்டும், அவர்கள் 60% என்னுடைய வேலையை செய்ய வேண்டும், நாணயமாகவும் நேர்மையாகவும் தொழில் சுத்தமாகவும் எண்ணத்தில் சுத்தமாகவும் உள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது தானே இன்னைக்கு கஷ்டம். இன்னைக்கு பிரச்சனையே கூட்டம் அதிகம், ஆனா தரமான கூட்டம் நமக்கு கிடைக்கல. 140 கோடி பாப்புலேஷன், நமக்குன்னு ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க. நம்ம தேடுற பாவனை, தேடுற சிந்தனையை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க, 3 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல, சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் பாக்குறோம். இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, 1.5 லட்சம் பேர். விப்ரோ எடுத்துக்கோங்க, ஒரு 1.5 லட்சம் பேர். 1.5 லட்சம் பேர் ஒரு இடத்துல இல்ல, 10 லொகேஷன்ல இந்தியால. எல்லாரும் கம்பெனி உள்ள நுழையிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு உருவகப்படுத்தி காமிக்கிறேன். எல்லார்கிட்டையும் கருப்பு கருப்பா ஒரு பொட்டி இருக்கு, கம்ப்யூட்டர்னு பேர். எல்லா டேபிள்லயும் அந்த பொட்டி இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இப்ப சார் பிரிஷன் பாலு சார் இருக்கார், அவர் ஆபீஸ்ல ஃபேக்டரி இருக்க மாதிரி மெஷின் இருக்க போகுது இல்ல, எல்லாம் கம்ப்யூட்டர் பொட்டி தான். எல்லார் டேபிள்லயும் ஒரு பொட்டி, ஏசி, இந்த மாதிரி அழகான ஒரு இடம், பில்டிங், டேபிள், ஒரு சேரு, ஒரு 4க்கு 4 கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்காங்க, டைப் பண்றாங்க. நடந்து போனீங்கன்னா இங்க ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க, இங்க ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் டக்க 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 டக்குன்னு சத்தம் மட்டும் கேட்கும், பேசவே மாட்டாங்க. கஸ்டமர் எங்க இருக்காரு? இவங்கள வாடிக்கையாளர் எங்க இருக்காங்க? அமெரிக்கால இருக்காங்க, ஐரோப்பால இருக்காங்க. இந்த 500 பேரும்
ஒருத்தருக்கு என்ன செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க்கை பிரிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த டைலர் நம்ம கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில பண்ற மாதிரி, நீ கட்டிங் இல்லையா நீ ஸ்டிச்சிங், அந்த மாதிரி பிரிச்சிடுறாங்க ஒர்க்கை. யார் எந்த வேலை செய்யறாங்கன்னு மொத்தமா யாருக்கும் தெரியாது, அவங்கவுங்க வேலை மட்டும் தான் தெரியும். ஆனா ப்ராடக்ட் டெலிவர்டு, ப்ராடக்ட் போய் சேர்ந்துருது, கஸ்டமர் ஹாப்பி, கோடி கோடியா பணம் வருது, லட்ச லட்சமா இவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த துறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வித்தைய இந்த லாஸ்ட் 30-40 வருஷமாக அந்த வித்தையில அந்த தொழில் இருக்கக்கூடிய வித்வான்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய கம்பெனிஸ் உருவாயிட்டே இருக்கு. இப்ப மேனுஃபேக்சரிங் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க, சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க, இதுல இருந்து சில படிப்பினைங்க நம்ம எடுக்க வேண்டாமா? எடுத்தா மட்டும் எப்படி சார் சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி எந்த பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு டெக்னாலஜியும் பேரலா வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆன்லைன் ஒரு விஷயம் வந்தாச்சா? ஒரு காலத்துல மனிதர்கள் அதிகமாக நேரம் செலவு பண்ண இடம் எது தெரியுமா? அதிகமாக உலகம் ஃபுல்லா ஃபேமிலி, குடும்பத்துல இருந்தாங்க. காலையில போனா சாயங்காலம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோயில், அந்த மாதிரி ஒரு 10 இருக்கு. ஸ்கூலு நிறைய இருக்கு. ஆனா ரீசெண்டா ஒரு சர்வே பண்ணாங்க, அந்த வீடியோ கூட நான் அப்புறமா பிளே பண்றேன் முடிஞ்சா. 1930 இருந்து 2024 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா 1981 இருந்து ஆன்லைன் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறம், இன்டர்நெட் 90ஸ்க்கு அப்புறம் வந்தது, கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் 60% மக்கள் இந்த உலகத்துல ஆன்லைன்ல தான் உட்கார்ந்துருக்காங்களாம். இப்ப நம்மளே எடுத்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம், நிறைய பேருக்கு கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், எப்போ வாட்ஸ்அப் பார்க்கலான்னு. முடிச்ச உடனே நம்ம போன் எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்போம், பார்க்கலாமா இல்லையா? ஆன்லைன்ல 60% மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம அங்க இல்லவே இல்லை. உங்க பிசினஸ் அங்க இல்லவே இல்லை. அந்த பிசினஸ் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான், பணம் பண்ணிட்டே இருக்கான். யாரெல்லாம் அதுல தொடர்புல இல்லாம இருக்கமோ அந்த பிசினஸ்லயே நம்ம இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு இல்லையா? விச் மீன்ஸ் டெக்னாலஜியை நம்ம எப்படி அடாப்ட் பண்ண போறோம்ன்றது தான் இந்த பாயிண்ட். அப்போ ஃபவுண்டர்ஸ் பிரேக் த்ரூ வேலையை செய்யணும், அடுத்து நிர்வாகத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வேலையை சிந்தனை மட்டும் செய்யணும். டே டு டே வேலையை செய்யறதுக்கு டீமை செட் பண்ணிக்கணும். அந்த டீம் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும். அந்த டீம் செய்யுதா இல்லையான்றத டெய்லி அரை மணி நேரம் உட்காந்து ரிவ்யூ பண்ணா உங்க வேலை ஓவர். இதெல்லாம் எங்க கம்பெனில சாத்தியமா சார்? 5 பேர் வச்சு நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க வைக்கணும் இல்லையா? இதை செய்யணும் நீங்க நினைக்கணும் இல்லையா? செய்யணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா 3 ஸ்டெப் எடுத்து வச்சு செய்யறதுக்கு நிறைய உதவிகள் உங்களுக்கு தானா வரும். அதுக்கு உண்டான முயற்சியில வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கேன். சில பல பயனாளிகள், அப்புக்குட்டி சார் இருக்கார், பாலசுப்ரமணியன் சார் இங்க உட்கார்ந்து இருக்கார், PPWC, ஒரு சிறிய முயற்சிகள் நம்ம பண்ணமா இல்லையா? நடந்துதா இல்லையா? சோ அந்த மாதிரி பயனாளியும் இங்க இருக்காங்க. தொடர்ச்சியா அதை செய்ய 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 உங்க கம்பெனி இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு நீங்க இங்க இருப்பீங்க, நாளன்னைக்கு இங்க இருப்பீங்க. அப்படித்தான் ஒரு நிறுவனமும் இன்னைக்கு பெரிய நிறுவனமா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்தா ஒரு காலத்துல சின்ன கம்பெனி தான், இன்க்ளூடிங் ரிலையன்ஸ். அந்த ஓனர் முடிவு பண்ணார், இனிமே நான் செய்த வேலையை செய்ய மாட்டேன், நான் வித்தியாசமாக செய்வேன், நம்பி சில பேர்ட்ட வேலையை கொடுப்பேன், அவர் ஏமாற்றாதபடி என்னுடைய சிஸ்டத்தை நான் உருவாக்குவேன். நமக்கு அதான பயம், யாராவது ஏமாத்திட்டு போயிட போறாங்கன்ற ஒரு பயம் இருக்கு. 300 கம்பெனிக்கு மேல இருக்கிறதா சொல்றாங்க முகேஷ் அம்பானிக்கு. அவர் ஜாலியா கல்யாணம், மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட்டு, ரொம்ப ஜாலியா நம்ம டிவிலாம் யூடியூப் தந்தாலே அவங்க ஃபேமிலியோட பார்த்துட்டே இருக்கும். எப்படிப்பா நம்ம ஒரு கம்பெனி வச்சு 10 பேருக்கு வேலை கொடுத்தே நமக்கு டைமே இல்லையே, இவ்வளவு நிறுவனத்தை எப்படி அவர் கட்டமைச்சு பண்றாருன்னா, சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கனைசேஷன், டேட்டா ட்ரிவன் ஆர்கனைசேஷனா மாத்துறாங்க, நிறுவனங்கள் மாத்துறாங்க. இது சிறு நிறுவனங்களும் செய்யலாம் என்பது நான் கண்ணால பாக்குறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஐயா வந்திருக்காங்க எனக்கு அப்புறம் பேசக்கூடியவர். சார் உங்க இண்டஸ்ட்ரி சார் விவசாயம், உழவு, அந்த இண்டஸ்ட்ரியோட இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் சார். இது பியூரா இப்ப நான் காமிக்கிறது கம்ப்யூட்டர்ல கலர்ஃபுல்லா இருக்கலாம், இது பேசுறது உழவு, விவசாயம்.
1 trillion ஆப்பர்ச்சுனிட்டியா சார். 1,00,000 கோடி விவசாயத்துல இந்தியாவில் இருக்கிறதாக இந்த தரவு சொல்லுது. இது ஆக்சுவல் ஃபேக்ட். 1,00,000 கோடி எங்க சார் இருக்கு விவசாயத்துல? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒரு ஏக்கரா வச்சு மேனேஜ் பண்ண முடியல. நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, விவசாயத்தை சுத்தி இவ்வளவு பிசினஸ் இருக்கு. என்ன பிசினஸ்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். டெக்னாலஜி விவசாயத்துல வந்தாச்சு. டெக்னாலஜி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அக்ரிகல்ச்சர்ல டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க பாருங்க. ஒரு ட்ரோன் வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அவன் பார்க்கறான் அதை, 1,00,000 கோடி வாய்ப்பு இருக்கு விவசாயத்துல. அவன் ட்ரோன் விற்க ட்ரை பண்றான், ஃபெர்டிலைசர் விற்கிறான், கிராப் ப்ரொடெக்ஷனுக்கு இன்சூரன்ஸ் விற்கிறான், எக்யூப்மெண்ட் விற்கிறாங்க, அக்ரிகேட்டர் இருக்காங்க, ப்ராசஸிங் யூனிட் இருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு, ஆன்லைன் மார்க்கெட் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, பினான்ஸ் இருக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனி வராங்க, அட்வைசரி கொடுக்கறாங்க, காம்ப்ளையன்ஸ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொடுக்கறாங்க, எஜுகேஷன் கொடுக்கறாங்க, ரிசர்ச். இவ்வளோ துறைகள் விவசாயத்துக்கு. விவசாயிக்கே தெரியாது சார். விவசாயி பாவம் சார், அவருக்கு தெரியவே தெரியாது அவரை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. 1 trillion எக்கானமி உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, அதுவும் 13% வருடா வருடம் CAGR சொல்றாங்க, காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னு பேரு. வருஷா வருஷம் 13% வளரக்கூடிய வாய்ப்பாக பெரும் நிறுவனங்கள் விவசாயத்தை, அக்ரிகல்ச்சரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் சொல்லக்கூடிய விஷயத்துல நான் கூட இருந்து பார்க்கிறேன். அதனால இன்று முதல் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கு ஒரு அழகான பேர் வச்சுட்டு போலான்னு ஆசைப்படுறேன். முன்னாடியே வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா இந்த பேர் நீங்க வச்சுக்கலாம். இனிமே நீங்க ஃபார்மர்னு சொல்லாதீங்க, விவசாயின்னு சொல்லாதீங்க, அக்ரிப்ரனார்னு சொல்லுங்க. பாரதியார் மாதிரி நம்ம இருக்கணும். நெஞ்சில் உறுதி வேண்டும் இல்லையா, நேர்கொண்ட பார்வை வேண்டும். நான் அக்ரிப்ரனார். அக்ரிப்ரனார்னா என்னன்னா, ஆண்டர்பிரனார்னா தொழில் முனைவோர். நான் விவசாய பிசினஸ் பண்றேன், அக்ரிப்ரனார். உழவு முனைவோர். உழவு முனைவோர், அழகான வார்த்தை, தமிழ் வார்த்தை. ஒரு அக்ரிப்ரனாரா உங்களை நீங்க அறிவிச்சீங்கன்னா, நீங்க இந்த $1 trillion, அதாவது 1,00,000 கோடி மதிப்புள்ள வியாபாரமாக இந்த பிசினஸ் பாக்குறாங்க இல்லையா பல நிறுவனங்கள், அவங்க கிட்ட நீங்க சாதாரண விவசாயியா தெரிய மாட்டீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து, உங்கள் 10 பேர் சேர்ந்து விவசாயிகளா இருக்கும் பட்சத்தில், நீங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு கம்பெனி கிட்ட பேசும்போது இருக்கக்கூடிய பார்கெயின் பவர் இருக்கு பாத்தீங்களா, அது தனிநபரா கிடைக்காது. அதுல வனம் இந்தியா ஐ திங்க் வில் பிளே a huge ரோல்ன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னால அந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றாக வரும்பொழுது உங்களை ப்ரொஜெக்ட் பண்ற விதம் அப்படிதான் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவு நாளதான் நம்ம ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. அழகா சொன்னார் செயல் தலைவர், விவசாயிகள் நம்மளால சாப்பிட முடியுமா? முதல்ல இப்ப முடிச்சு போனா சாப்பிடணும். அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? இதெல்லாம் பேசுவதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அடுத்த நிமிஷம் மறந்துடுறோமே. அதனால உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க இன்டகிரேட் ஆகணும். ஒன்ஸ் இன்டகிரேட் ஐட்டம் சொன்னா இந்த சக்தியை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நெக்ஸ்ட், அதுக்கு முன்னாடி சார் கொஞ்சம் பேக் போங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு பாருங்களேன். நீங்க ஒரு இன்புட் கடை வைக்கலாம், அக்ரி இன்புட் சொல்லுவோம். ஒரு ப்ராசஸிங் யூனிட் வைக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் வைக்கலாம். இது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். பல்வேறுபட்ட அக்ரி அவுட்புட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஊர்ல இருக்கு. நாங்க சொல்றாங்க, ஒரு விவசாயி கிட்டேந்து பொருள் ஒரு கன்சியூமர் வாடிக்கையாளருக்கு சேர்வதற்கு நடுவுல 7-9 பேர் மிடில் மேன் இருக்காங்களாம். நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க தக்காளி, நான் தக்காளி வாங்குறேன், எனக்கு டைரக்டா விற்க முடியல, நீங்க 7 பேர் தாண்டி வரீங்க. அப்ப ரேட் எங்கிட்ட வரும்போது எங்கேயோ இருக்கும், உங்களுக்கு வர ரேட் ஒண்ணுமே இருக்காது. இதுதானே பிரச்சனை. இந்த மிடில் மேன் 7 பேரை நமக்கு தேவையில்லை. எப்படி செய்வது? ஒரு நபராக செய்ய முடியாதே, ஒரு குழுமா தான் செய்ய முடியும். அந்த மார்க்கெட் லிங்கேஜ் சொல்றாங்க ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை. அந்த மார்க்கெட் லிங்கேஜை உருவாக்கி கொடுப்பதற்கு சில நிறுவனங்கள் வந்தாச்சு. அவங்க தான் அந்த $1 trillion எக்கானமியா இதை பாக்குறாங்க. அப்போ மார்க்கெட் லிங்கேஜ், எனக்கு உழவன் உழைச்சி வெளில வர பொருளை கன்சியூமர் கிட்ட சேர்க்கறதுக்கு, வாடிக்கையாளர்கிட்ட சேர்ப்பதற்கு மிடில் மேன் இல்லாம என்ன செய்யலாம்?
அதுக்கு உண்டான முயற்சி கவர்மெண்ட்டும் பல விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கு. ஆனா இயற்கையா பிராக்டிக்கலா நடக்கல. பிராக்டிக்கலா சில சங்கடங்கள் சந்திக்கிறோம்ல, அதுக்கு சில நிறுவனங்கள் வியாபாரமா பாக்குறாங்க. அதை இதனால் அவங்க ஒரு மிடில் மேனா வராங்க. ஆனா பட் ரேட்டை வந்து அந்த விவசாயிக்கு நல்ல விலைக்கு வாங்கி தர முடியும்ன்ற நம்பிக்கையோட செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, அவங்க இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வேலையே இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் லீக்கேஜ் பண்ற வேலை தான், ஃபண்டிங்கோட, பினான்ஸோட. அப்படிப்பட்ட நிறுவனங்கள்லாம் வனம் இந்தியாவுக்கு நான் கனெக்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கேன். நெக்ஸ்ட், டெய்லி காலைல எழுந்த உடனே இப்படிதான் பிளான் பண்றோம், கிளீனா இருக்கணும்னு. ஆனா நடக்கிறது இப்படி குண்டும் குழியுமாக. நெக்ஸ்ட், ஒரு தொழில் முனைவோரோட வழியை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு சக தொழில் முனைவோரா, ஒரு வேலைக்கு வர எம்ப்ளாயி பாஸ் கிட்ட, இவர் தான் ஓனர், இவங்க வேலை செய்யறவங்க, கையில கத்தி பட்டுடுச்சுங்க, பிளேடு பட்டுச்சு, ரத்தமா வருது சார் எனக்கு அப்படின்னு வளராங்களாம். அவர் வந்து சொல்றாராம், ஐயோ பாவம் ரத்தம் வருதா, பஞ்செல்லாம் வச்சுக்கோன்னு சொல்றாராம். ஆனா அவருக்கு பின்னாடி முதுகுல பாருங்க எவ்வளவு கத்தி குத்து. இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோருக்கு கூடிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இது. கரெக்டா இல்லையா? ஒவ்வொருத்தரும் நம்ம இதையே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்ல. பிளீஸ் இப்போ ஒரு சின்ன அசஸ்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஆடிட் பண்ணலாமா? இது இந்த கருத்தரங்கத்துல நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்றதுக்காக மட்டும் வரல, ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போனோன்ற ஆஸ்பெக்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அக்செப்டபிள் தானே? இது வரைக்கும் நான் பேசுறது அக்செப்டபிள் தான். தேங்க்யூ. இப்போ உங்க கம்பெனியை நீங்களே வந்து சீர்தூக்கி பாருங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்றத உங்க மனசாட்சிக்கு நீங்களே நான் விட்டுறேன். இங்க இருக்கீங்களா, இங்க இருக்கீங்களா, இங்கயா, இங்கயா? இங்க இருந்தா ரொம்ப சௌரியம். இது என்னது அப்படின்னு பார்ப்போம். உங்க கம்பெனிக்கு அடுத்த 1 year, அடுத்த 2 வருஷத்துக்கு உங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்ன்றத பேப்பர்ல எழுதி நம்ம கிட்ட ஒரு செயல் வடிவமாக இருக்கிறதா, டாக்குமெண்டாக இருக்கிறதா? ஆர் மனசுக்குள்ளதான் இருக்கா, போன வருஷம் இவ்வளவு பண்ணோம், அடுத்த வருஷம் இவ்வளவு பண்ணுவோம் அப்படி இருக்கா? ஆர் பிரேக் பண்ணி எப்படி இப்போ 1 கோடி பண்றவர் வந்து 2 கோடி பண்ணணும் ஆசைப்பட்டாருன்னா அந்த 1-2 எப்படி ஆகும்? சும்மா ஆயிடாது இல்லையா? அதுக்கு உழைப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும் இல்லையா? அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு சிஸ்டம், ப்ராசஸ், டெக்னாலஜி, கைடன்ஸ், நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? அதெல்லாம் ஒரு டாக்குமெண்டா நம்ம கிட்ட இருக்கா? அப்படி டாக்குமெண்டாக இல்லை, உழைப்பும் இல்லைன்னு சொன்னா அவர் என்னைக்குமே டெய்லி சர்வைவல் ப்ராப்ளம் தான். காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு ஓடுவோம், ஓடி வருவோம், மறுபடியும் காலையில் எழுந்துப்போம், ஓடுவோம், ஓடி வருவோம், கடன் வாங்குவோம், இப்படியே மாத்தி மாத்தி இதே தொழிலே தான் ஓடிட்டு இருப்போம். பெரிய விஷயத்தை நீங்க பார்க்க முடியாது எதுவுமே இல்லை என்றால். சரி, எங்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கு சார், ஆனா செயல் வடிவம் தான், திங்கிங் சூப்பரா இருக்கு, பிளான் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா செயல்ல நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆனா எக்ஸிகியூஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, சக்சஸ், வெற்றி வாய்ப்பு அப்பப்போ வரும் போகும், வரும் போகும், தொடர்ச்சியாக இருக்காது. அப்படி சில நிறுவனங்கள் இருக்கலாம். சார் நான் கடுமையா உழைக்கிறேன், எக்ஸிகியூஷன் நினைச்சதெல்லாம் டெய்லி காலையில சாயங்காலம் வரைக்கும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் மாங்குன்னு உழைக்கிறேன், ஆனா எனக்கு போற தூரம் தான், அந்த ரோட் மேப் தான், அந்த மைல் ஸ்டோன் கண் முன்னாடி எனக்கு ரிசல்ட் தான் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒர்க் மட்டும் அதிகமா இருக்குன்னா சஸ்டினன்ஸ் ப்ராப்ளம், தொடர்ச்சியாக தக்க வைக்கிறதுல ப்ராப்ளம். எனக்கு தெளிவான பார்வையும் இருக்கிறது, கரெக்டா அந்த வேலையும் அந்த அர்ஜுனனுக்கு அந்த பறவையின் கண்ணு மட்டும் தெரிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. என்ன சேலஞ்சுனா, 100 கோடி பண்ணவர் வந்து 150 கோடி பண்ண முடியுது, ஆனா மார்க்கெட் வந்து 1000 கோடி பண்ணலாம், நான் 150 கோடி தான் பண்றேன். அவருக்கு அந்த சேலஞ்ச். சில பேருக்கு சுகமான சுமை, சில பேருக்கு மொத்தமா சுமை தான். அவங்க எப்படி அந்த பிசினஸ் பாக்குறாங்கன்றத பொறுத்தான் இது அமையும். நான் சொல்றது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு இல்லையா இந்த கான்செப்ட்? இப்ப நம்ம இந்த 4 டப்பால எங்க இருக்கோம் நம்ம பார்த்துட்டு, எந்த கட்டத்துல இருக்குமோ அந்த கட்டத்துல நீங்க ஜம்ப் ஆகி வெளில வரணும். வெளில வரணும்னா இனிலே நம்ம சிந்தனையை மாற்ற வேண்டியிருக்கு. செய்த வேலையை செய்யாமல் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தினமும் செய்த வேலையை, ரெகுலர் வேலையை விட்டுட்டு சிந்தனைக்கு நேரத்தை ஒதுக்கணும். புதுசு புதுசா தேடி படிக்கணும், புதுசு புதுசா சில பேர்கிட்ட போய் பார்க்கணும், ஒரே இடத்துல இல்லாம வெளியூருக்கு பயணப்படணும், 4 பேர் போய் பார்க்கணும், டிஸ்கஸ் பண்ணணும்,
அப்பதான் நம்மளுடைய புரிதல் வந்து அதிகமாக வரும். ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு நம்மள மாத்திக்கிட்டே வருது. ஒரு காலத்துல ஒரு டெக்னாலஜில இன்னொரு டெக்னாலஜி வருவதற்கு 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு 45 நாள் தான். 30லேருந்து 45 நாளுக்குள்ள புது டெக்னாலஜி வருது. சாட் ஜிபிடின்னு வந்தது, அதுக்குள்ள டீப் சீக் வந்துச்சு சைனாலேருந்து. ஒரே நாள்ல உங்களுக்கு தெரியும் என்விடியாவோட ஷேர் வந்து அமெரிக்கால ஒரே நாள்ல குறைஞ்சு போச்சு. $600 மில்லியன் குறைஞ்சது. எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா டீப் சீக்னு மொத்தம் வந்துட்டு ஒரு கம்பெனி, ஒரு சைனா பேஸ் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் வெளில விட்டான் சாட் ஜிபிடிக்கு அகைன்ஸ்டா. நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சாட் ஜிபிடி. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர். ஸோ சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. டெய்லி காலையில ஆப்பிரிக்கா சஃபாரியில ஒரு டைகர் ஆர் ஒரு சீட்டா, ஒரு சிறுத்தையும் ஒரு மானும் காலைல எழுந்துக்குது. எழுந்துட்டு சோம்பெல்லாம் முறிச்சிட்டு சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மான் கிளம்புது. நம்மளுடைய சீட்டா அதுவும் கிளம்புது, சிறுத்தையும் சாப்பிடதான் கிளம்புது. ஆனா இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்க கூடாது. என்ன ஆகும் சந்திச்சா? நம்ம சிறுத்தைக்கு வந்து மான் வந்து இரையாயிடுவாரு. இரண்டும் சந்திக்க கூடாது. அன்பார்ச்சுனேட்லி ரெண்டும் சந்திக்குது ஒரே இடத்துல சாப்பிட வரும்போது. இப்ப மான் மனசுல என்ன தோணும் சொல்லுங்க? நான் சிறுத்தையை விட 2 அடி முன்பாக ஓட வேண்டும், அது என்ன பிடிச்சிடக்கூடாது, அப்பதான் நான் தப்பிச்சேன், உயிர் பழைச்சா போறேன், சாப்பாடு கூட அப்புறம் அப்படின்னு மான் நினைக்குது. ஆனா சிறுத்தை என்ன நினைக்குது சொல்லுங்க பாப்போம்? நான் மானை விட 1 அடி முன்பாக சென்றால்தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு தொழில் அப்படிதான் இருக்கு. ஒரு தொழில் முனைவோரும் நம்ம காம்படிஷன் சொல்லக்கூடிய விஷயமோ டெக்னாலஜின்ற விஷயமோ சிறுத்தை மாதிரி, நம்ம மான் மாதிரி. நீங்க சிறுத்தையை விட 2 ஸ்டெப் முன்னாடி ஓடினால்தான் நம்மளால வந்து சர்வே பண்ண முடிய விஷயம் இருக்கு. அப்படின்னா நம்ம எவ்வளோ திறந்த மனதோடு பல விஷயங்களை தேடி தேடி படிக்கணும்ன்றதுதான் விஷயம். நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் வேணுமே. நம்ம டெய்லி வேலையிலேயே 12 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோமே, எப்படி இதெல்லாம் செய்வது? இது உங்க சிந்தனைக்கே நான் விடுறேன். நெக்ஸ்ட், உங்க நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. உங்க நிறுவனத்தை வந்து 2-3 விஷயமா பிரிச்சு பார்ப்போம். இப்போ ஒவ்வொருத்தரோட நிறுவனத்திலையும் நிறைய பேர் வேலை பண்ணுவாங்கல்ல. ஒரு 5 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேர் வேலை செய்வாங்க இல்லையா? கண்டிப்பா ஊழியர்கள் இருப்பாங்க. 5 விஷயங்கள் உங்க நிறுவனத்துல ஒன்றாக இருந்தால் உங்க கம்பெனி வந்து நீங்க டாப். செய்யற தொழில நீங்க வந்து உண்மையா கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல 1 குறைஞ்சா கூட இருக்கக்கூடிய ரிசல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலைமை பண்பு, தலைமை சரியா இருக்கா, இன்னைக்கு கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா. 2வது, நீங்க சொல்ற அந்த டிசிஷன் மேக்கிங் முடிவுகள் வந்து உங்களுடைய அடுத்த டீம் இருக்கு இல்லையா, அவங்க அதை சரியா புரிஞ்சு செய்யறாங்களா? நம்ம தான் உட்காந்து எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லணுமா? நம்மளுடைய கம்பெனியோட பர்பஸ் என்ன? வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட பர்பஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் நம்ம அத்தனை பேரும் வந்து அரங்கன் ஃபுல்லா நம்ம வந்திருக்கோம். 84வது மாசம் நடக்குது. எவ்வளவு பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய கருத்து பரிமாற்றம், நிறைய ஆக்ஷன், வெளியில ஆக்ஷன் நடக்குது. 8 லட்சம் மரக்கன்றுகள், 10 லட்சம் பனைக்கன்றுகள், எவ்வளவோ ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்பஸ்ல தெளிவா இருக்கும். திறமை இருக்கிறதா? எஸ். எக்ஸாம்பிள் வனமேட்டியாவே எடுத்துக்கலாம். நீங்க திறமை இருக்கவே தான் செயல்ல மாறுது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் செயல், எக்ஸிகியூஷன், இதெல்லாம் நடந்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுல ஏதாவது 1 குறைஞ்சா கூட என்ன நடக்குதுன்னு பாருங்க. தலைமை சரியில்லை என்றால் ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன சார் தமிழ்ல ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு? விரக்தி வரும். ஒரு ஓனருக்கு விரக்தி இருக்குன்னா அங்க பிரச்சனை தலைமை சரியில்லை என்று அர்த்தம். அந்த கம்பெனில அவர் சொல்ற விஷயத்த எல்லாரும் கேட்டு சரியாக நடக்கவில்லை என்றால் ரெசிஸ்டன்ஸ். அதோட ரிசல்ட் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன சார்? எதிர்ப்பு. என்ன சார் சொன்னீங்க? தடை. நீங்க சொல்லி நான் செய்யறது இல்ல. ரெசிஸ்டன்ஸ், எதுவுமே மூவ் ஆகாது, அப்படியே மாட்டிட்டு நிக்கும் நடுவுல. 3வது, இங்க பர்பஸ் ஒழுங்கா இல்லைன்னா, வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பர்பஸ் தெளிவா இருக்கு, அதனால எல்லாரும் ஊர் கூடி இழுத்து தேர் போகுது. சப்போஸ் நம்ம நிறுவனத்துல அந்த மாதிரி பர்பஸ்ல யாரும் கிளாரிட்டியா இல்ல, நம்ம எதுக்காக வியாபாரம் பண்றோம், நம்ம அடுத்த 10 வருஷத்துல என்ன செய்ய போறோம், அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்கும், ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது,
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலேயே அதிகமாக பர் கேபிட்டா இன்கம் உள்ள, அதாவது தனி நபர் வருமானம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஒரு தரவு இது, இந்தியாவிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நம்மளோட கம்மியா தான் இருக்காங்க நிறைய பேர் மற்ற மாநிலங்கள்ல. ஆனா இதுல இன்னொரு சைடு இருக்கு. அதிகமான தனிநபர் உள்ள வருமானம் உள்ள தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வருடாந்திர தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு கேட்டா அப்ராக்சிமேட்லி ஒரு 35 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய். அதாவது மாசத்துக்கு ஒரு 35,000-40,000 ரூபாய் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் இருக்கு. சில பேருக்கு 10,000 இருக்கும் சம்பளம், சில பேருக்கு 80,000 இருக்கும்ல. ஆவரேஜா சொல்றேன், பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். ஆனா தமிழ்நாடு மாநிலம் ஒரு டார்கெட் வச்சிருக்கு அரசாங்கம், $1 trillion எக்கானமி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப $370 பில்லியன் நம்மளுடைய ஸ்டேட்டோட எக்கானமி, ஜிடிபி 1 trillion, அதாவது 3 மடங்கு. அப்படின்னா தனிநபர் வருமானமும் 3 மடங்கு ஆகணுமா வேணாமா? அப்படின்னா ஒரு மனிதன் தனிநபர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். ஒரு தனிநபர் இப்போ 40,000 ரூபாய் இருக்கு. அதுல ரொம்ப கம்மியானவங்க இருக்காங்க, அதிகமா இருக்காங்க, ஆவரேஜா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு தனிநபர் வருமானம் உயர்ந்தால் மட்டுமே அரசாங்கத்தோட கோலா இருக்கக்கூடிய ஜிடிபி 1 trillion அச்சீவ் பண்ண முடியும். 2030 நம்ம $1 trillion அடையணும் கனவு தமிழ்நாடு அடையணும்னு சொன்னால் ஒரு தனி மனிதனும் குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அந்த பணம் எங்கேருந்து வரும்? திடீர்னு நாளைக்கே வந்துருமா? உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஆசாமிக்கு நீங்க 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 5,000 ரூபாய் தரீங்க, எப்படி சார் 1 லட்சம் ரூபாய் ஆகும்? அப்போ அந்த தொழில் முனைவோராக கூடிய நீங்க இருக்கீங்க இல்லையா, நான் இருக்கேன் இல்லையா, நம்ம தொழில் 3 மடங்கு வளரணும். என்னுடைய தொழில் 3 மடங்காக வளர்ந்தால் என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நான் அந்த சம்பளத்தை கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா சார்? அப்ப என் தொழில 3 மடங்காக நான் உயர்த்த வேண்டும் என்றால் நான் அனுதினமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றனோ அந்த வேலையை செய்யக்கூடாது. புதுசா சில விஷயங்களை நோக்கி நாம் தேட வேண்டும். அப்ப பண்ணா மட்டும்தான் நம்ம 3 times வளர முடியும். இதுல வேற நம்ம தான் இந்தியாவிலேயே அதிகமா தனிநபர் உள்ள ஒரு மாநிலம். அப்ப மற்ற மாநிலம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கவலைக்கிடம் ஐசியூல இருக்குன்னு பாருங்க. இதுதான் நிதர்சன உண்மை. இந்த டேட்டா நான் சொல்லல, அரசாங்கம் கொடுக்குற டேட்டா. இப்படி பாருங்க, இதுல யூனிஃபைங் பர்பஸ் இல்லைன்னா அந்த கம்பெனி கன்ஃபியூஷன்ல இருக்கும், குழப்பத்துல இருக்கும். எந்த கம்பெனில ஒரு குழப்பமா இருக்கு, எப்போ நிறைய கடனா இருக்கு, நிறைய லோன் வாங்கிட்டோம், சுத்தி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சீங்கன்னா அங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதெல்லாம் இருக்கு, திறமை இல்ல, ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும் சார், நான் 10 வருஷமா 5 வருஷமா இந்த வியாபாரம் பண்றேன், ஆனா எனக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னா திறமை உள்ள ஊழியர்கள் உங்ககிட்ட இல்ல, திறமையான குவாலிட்டியான சப்ளையர்ஸ் இல்ல அப்படின்னா ஆங்ஸைட்டின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. தமிழ் என்ன சார் சொல்லுவீங்க ஆங்ஸைட்டிக்கு? பதட்டம். எப்பவுமே ஒரு பதட்டமாவே நம்ம இருப்போம் அப்படின்னா இது காரணம். இது தொழில் முனைவோர்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியும், குடும்ப பெண்மணிகளா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓவர் டோஸா இருக்கும். அடுத்தது, இது எல்லாமே இருக்கு சார், ஆனா செயல் எல்லாமே தெளிவா இருக்கும் சார், ஆனா ஏதோ ஒண்ணு நடக்கலையே எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க செயல் இருக்காதுன்னு அர்த்தம். நீங்க நினைச்சபடி செயல் இல்லாததுனால ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது தேக்க நிலை. போன வருஷம் டார்கெட் என்ன சார்? 1 crore பண்ணேன் சார். அதுக்கு முன்னாடி வருஷம் 1 crore பண்ணேன் சார். அதுக்கு முன்னாடி வருஷம் 1 crore பண்ணேன் சார். இந்த வருஷம் நாளைக்கு முடிய போதே பினான்சியலி எப்ப பண்ண 1 crore பண்ணேன். தேக்க நிலை. போன வருஷம் முன்னாடி வருஷம் 1 கோடி பண்ணேன், போன வருஷம் 1.25 பண்ணேன், இப்போ 1.5 பண்ணேன் அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி போறோம். இதான் உங்களுடைய காரணிகள். இதை வச்சுதான் நீங்க அசஸ் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா? எஸ் சார் நோ? உங்களுக்கு நான் பயமுறுத்தலையே. நெக்ஸ்ட், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போறேன் இந்த ஸ்லைட்ல இருந்து. இது வரைக்கும் நான் சொன்னது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்னென்ன எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்றத சொல்லிட்டேன். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை இப்ப நம்ம பகுத்து ஆராய போறோம். அது மாதிரி தான் பகுத்தறிவு. என்னன்னா, சேஞ்சுக்கு நம்ம தயாராகவில்லை, மாற்றத்திற்கு யார் தயாராகவில்லையோ அவர் காணாமல் போய்விடுவார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அடுப்பு இருக்கு, அடுப்புல பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அடுப்பை மூடிட்டேன்,
தண்ணி சூடாகுது, அது உள்ளுக்குள்ள ஒரு தவக்கலையை போட்டேன். அது சில் தண்ணி. முதல்ல தவக்கலை உள்ள உட்காந்துருக்கு, சில்லுன்னு நல்லா எதமா சந்தோஷமா உட்காந்துருக்காரு. சூடு அதிகப்படுத்தி கொண்டே வருகிறேன். அப்போ அந்த உள்ள தவக்கலை நினைக்குது, கொஞ்சம் கதகதப்பா இருக்கு, மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, இது இப்போ ஒரு கண்டிஷன் நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்றாரு அவரு. ஆனா அவருக்கு தெரியாது, அடுத்த 45 செகண்ட்ல என்ன ஆக போகுது, பாயில்டு வாட்டர் ஹாட் வாட்டராக மாற போகும்போது ஹாட் வாட்டரா மாறுது. மாறின உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டேன், நான் இப்போ தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் தப்பிக்க முயற்சி செய்கிறார். தப்பிக்க முடியவில்லை. ஏன்னா சூடு அதுக்குள்ள அடுத்த 5 செகண்ட்ஸ்ல 10 செகண்ட்ஸ்ல சூடு வேற எங்கேயோ போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சேஞ்சுக்கு தயாராகவில்லை என்றால், சேஞ்சை பார்த்து பயந்தால், மாற்றத்தை கண்டு பயந்தால், மாற்றத்துக்கு தயாராகவில்லை என்றால் என்ன நடக்கும்? நிறைய நடக்கும். இப்ப பாருங்க, மாற்றம் நம்ம கண் முன்னாடி எப்படி நடந்திருக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ்ல காமிக்கிறேன். நெக்ஸ்ட், இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? இது என்னது? இது என்னது? ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம பாக்கெட்ல வச்சா எவ்வளவு பெருமையா நினைப்பாங்க தெரியுமா சார்? நான் பேஜர் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஊர் ஃபுல்லா போயிட்டு நான் ரவுடின்னு சொல்ற மாதிரி பேஜர்லாம் வச்சிருப்போம். பேஜர் இருந்தது, கேசட் இருந்தது. நம்ம கல்யாண கேசட் எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த காலத்துல. நிறைய பேர் அந்த காலத்துல கல்யாண கேசட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வீடியோகிராஃபர் நிறைய, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி? வீட்டுல இருக்கா அந்த கேசட்? ஐயா தயவு செய்து அது எடுத்து சிடியா கூட இல்லை, ஏன்னா சிடி முடிஞ்சு போச்சு, இப்போ ஒரு MP3 மாத்திருங்க. நான் இப்பதான் மாத்தினேன் ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஏன்னா ஃபங்கஸ் வந்துருது உள்ளுக்குள்ள. நம்ம கல்யாண வீடியோ நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் ஒழுங்கா இல்லாம நம்ம அந்த காலத்துல உள்ள வச்சிருப்போம், பீரோல பார்க்கவே மாட்டோம். அதை எடுத்து உடனே MP3 மாத்திருங்க. வீட்டுல ஏதாவது கேசட் இருந்தா உடனே மாத்திருங்க. எனிவே, கொடாக் கேமரா இந்த பிலிமை போட்டு 35 ரூபாய் பிலிம் விற்குவாங்க. தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹாட் ஷாட் கேமரால போட்டு டிக்குன்னு பண்ணுவோம் தெரியுமா? இதெல்லாம் அப்புறம் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் சார், இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் என்னது சார்? இது என்ன சார்? இது டிரான்சிஸ்டர், ரேடியோ பாட்டு கேட்கறதுக்கு. இந்த மாதிரிலாம் இருந்ததா? இப்ப இதெல்லாம் என்ன ஆச்சு பாருங்க. இப்ப என்னாச்சு பாருங்க. நெக்ஸ்ட், இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இதெல்லாம் இப்ப மியூசியம்ல இருக்கு. மியூசியம் என்பது அருங்காட்சியகத்துல போய் நான் பார்க்கலாம். ஒரு காலத்துல ஆசாசியா காசு கொடுத்து வாங்கின டெக்னாலஜி ப்ராடக்ட் எல்லாமே, டெக்னாலஜி தொழில்நுட்ப ப்ராடக்ட் எல்லாமே இன்னைக்கு மியூசியம். இது உண்மையாவே ஒரு மியூசியத்துல, ஐயா மியூசியத்துல இருக்கு. ஆக்சுவலா சுவாமி மலை கோவில் இருக்கு இல்லையா, முருகர் கோவில் பக்கத்துல இண்டக்கோ சுவாமி மலைன்னு ஒரு ரெசார்ட் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த அருங்காட்சியகத்துல போகும்போது நான் போட்டோ எடுத்தேன் சார். இதை அந்த ஓனர் தேடி கண்டுபிடிச்சு இந்த பழைய விஷயங்கள்லாம் வாங்கி அருங்காட்சியகத்தை வச்சு அதுக்கு அவருக்கு பில்ல போட்டு காசு வாங்கிக்கிறாரு அவரு. அருங்காட்சியகத்துல போய் மாட்டிட்டு இருக்கு. அப்போ சேஞ்சு நம்மள அறியாம நம்மள சுத்தி எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, நிறைய பிக்சர்ஸ் காமிச்சேன் இல்லையா. இத கொஞ்சம் நெக்ஸ்ட் வாங்க சார். நெக்ஸ்ட், இது நம்ம பார்த்த ஒரு 7-8 பிக்சர் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கையில ஒரே ஒரு, நம்ம எல்லாரும் கையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா மாறி போச்சு. இது எல்லாமே நடந்தது லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல, 15 இயர்ஸ்ல. அதுவாது லாஸ்ட் 15-20 இயர்ஸ் நம்ம சொல்றோம், இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த ஒரு டெக்னாலஜி வருதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாம் இப்ப செல்போன் யூஸ் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செல்போனே இல்லை, அடுத்த ஒரு டெக்னாலஜி வருது. அது என்ன டெக்னாலஜி நீங்க கூட கண்டுபிடிக்கலாம், எனக்கு தெரியாது. செல்போனே இல்லை, என்ன ஆகும்? நம்மளால இப்ப நினைச்சு பார்க்க முடியுதா? செல்போன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஓடுமா, வியாபாரம் ஓடுமா, யாராலும் நினைச்சே பார்க்க முடியாது. கரெக்டா இல்லையா? ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் தான் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு சொன்னா நம்ம நம்பியிருப்போமா? கேசட்டும் கொடாக்கும் கேமராவும் ஹாட் ஷாட்டும் அதெல்லாம் இருக்கும்போது, அந்த மாதிரி போனும் இருக்கும்போது, நார்மல் போன் இருக்கும்போது செல்போன் ஒன்று வரும், அது ஸ்மார்ட் போன் ஒன்று வரும், அதுல வாட்ஸ்அப்னு ஒன்று வரும். எல்லாத்தையுமே நீ அந்த போன்லயே முடிச்சிடலான்னு ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போமா? நோக்கியா கதை மாதிரி ஆகும். நோக்கியா கதை தானே ஃபேமஸ் ஸ்டோரி. நோக்கியா CEO அழுதாருல, நான் என்ன தப்பு பண்ணேன் அழுதாரு, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது. அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல இப்பவும் இருக்கு. ஏன்னா ஆண்ட்ராய்டோட வளர்ச்சி வேற மாதிரி போய் இன்னைக்கு சாம்சங் மாதிரி கம்பெனி உள்ள வந்தது. நோக்கியா டச் ஸ்கிரீன் தானே, இதுதானே பட்டன்ஸ் தானே, அவங்க ஸ்மார்ட் போனா கன்வெர்ட் பண்ணிக்கல.
அவ்வளோ பெரிய நோக்கியா கம்பெனி, நம்ம எல்லாரும் நோக்கியா வச்சிருந்தோம். இன்னைக்கு நோக்கியா எங்க அப்படின்ற அளவுக்கு ஆச்சு இல்லையா? ஏன்னா மாறுதலுக்கு உட்படாததுனால அவ்வளோ பெரிய கம்பெனி கூட இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. அப்படின்னா நம்மள மாதிரி சிறிய நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் என்ன செய்யணும்? ஐயா இப்படி பயமுறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. உங்களை ப்ரிப்பேர் பண்றேன், நான் உங்களை தயார் செய்கிறேன். அடுத்த 5 வருடத்தில் 10 வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்று முதல், தூங்குறதுக்கு முன்னாடி இன்று முதல் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்தா சர்வை பண்ண முடியும்? என்னுடைய பையனோ பொண்ணோ என் வியாபாரத்தில் வர வேண்டும். வர வேண்டுமா வேண்டாமா? ஆனா நிறைய பேர் வீட்டுல பசங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்பா பிசினஸுக்கு பையன் வரமாட்டேன்றாரு. இந்த பிசினஸ் என்னால நான் செய்ய முடியுமா? நான் அதுல இருக்க முடியுமா? நான் தப்பிக்க முடியுமான்னு பயப்படுறாங்க நிறைய ஃபேமிலியில. நல்லா வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் கூட, ஏன்னா சேஞ்சுக்கு ரெடி ஆகாதனால. சோ மாற்றத்துக்கு தயவு செய்து உட்படுங்கன்றதான் பாயிண்ட். நெக்ஸ்ட், நான் 10 சிறு குறு தொழில்களை போய், முனைவோர்களை போய் நான் கேட்ச் பண்ணி, உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்ற 2 ப்ராப்ளம். எனக்கு ஸ்கில்டு திறமையான ஊழியர்கள் கிடைக்கல, அடிக்குவேட் ஃபினான்ஸ் கிடைக்கல. ஃபண்டிங் ப்ராப்ளம் அண்ட் அடிக்குவேட் அந்த ஸ்கில் லேபர் கிடைக்கல. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல அடிக்கடி இந்த 2 விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டா அது பிரச்சனை தான். அது நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சும்மா கண்மூடித்தனமா அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது இருக்கு, ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கில்டு மேன் பவரும் இல்லைன்றது உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சூட்சம் இருக்கு. இந்த சூட்சம் என்னன்னா, கம்பெனி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆசைப்படுறோம்ல, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டா போட்டிருப்போம். நெக்ஸ்ட், நேர நினைக்கிறத செய்திருவோம், நினைக்கிறத செய்யக்கூடாது. இந்த நினைக்கிறதுக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. இது நீங்க வேற எங்கேயும் போய் கத்துக்க வேண்டாம், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனே கத்துக்கலாம். நான் இங்க வந்து காலையில இருந்து நான் பாக்குறதுல, நான் என்னுடைய தொழில் சார்ந்த ஆங்கிள் இதை பாக்குறேன். இதுக்கு தொழில் கிடையாது, இது சமூக சேவை. ஆனா இவங்க கட்டமைப்பு அவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஒண்ணு இல்ல, இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலயும் பச்சையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நிறைய பேர் பச்சை கலர் ஷர்ட்டே போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பிராண்டிங் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம், கை தட்டணும் சார் இதுக்கெல்லாம். அந்த கிரீன் கலர் எங்க போனாலும், கர்டன் பாருங்களேன், துணி கர்டன் போட்டிருக்காங்களே பச்சை கலர், இங்க பச்சை கலர். உங்க கண் முன்னாடி அந்த பச்சையை உள்ள வச்சுட்டாங்க பாத்தீங்களா? எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா. ஏன்னா எல்லாருமே பெரிய தொழிலதிபர்கள், அவங்க தொழில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வந்து டெரைவ் பண்றாங்க. ஆமா, ரைட்டா ராங் சார்? சோ அந்த மாதிரி நம்மளுடைய தொழில் இருக்கிறதா? ஒரு மெக்டொனால்டோ, ஒரு ஸ்டார்பக்ஸோ, பெரிய பெரிய நிறுவனங்கள், KFCயோ, அடையார் ஆனந்த பவனோ நம்ம ஊர்ல போனீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருமே அங்க வேலை செய்யறாங்க. அது பேர் தான் சிஸ்டம், அது பேர் தான் ப்ராசஸ். அதுக்கு பேர் வந்து மேனுஃபேக்சரிங்ல சொல்லுவாங்க SOP, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இத குட்டி குட்டியா சின்ன நிறுவனங்கள் கூட செயல்படுத்தலாம். படுத்தினா கிட்டத்தட்ட நீங்க 30 to 40% ஆஃப் யுவர் டைம் சேவ்டு. இன்னைக்கு இருக்கிறதுலயே ரேரஸ்ட் கமாடிட்டி என்னன்னா பணம் இல்ல. இன்னைக்கு ரேரஸ்ட் ரேர், ரொம்ப கமாடிட்டின்னு என்ன சார் சொல்றது? ரேரஸ்ட் ரேர் அப்படின்னா காண கிடைக்காம தவிக்கிற மேட்டர் எது தெரியுமா? காசு இல்ல, டைம். இன்னைக்கு டைம் ரொம்ப காஸ்ட்லி. டைம் விட்டாச்சுன்னா டைம் ஃபிளைஸ். திரும்பி பார்க்கறதுல 30 வயசு, திரும்பி பார்க்கறதுல 40 வயசு, திரும்பி பார்க்கறதுல 50 வயசு, திரும்பி பார்க்கறதுல 60 வயசு. நம்ம என்ன பண்ணோம், திரும்பி பார்க்கறதுல இவ்வளவு வருஷம் போயிடுச்சு இல்லையா? அந்த வயசு உள்ளவங்க எல்லாருமே தெரியும். அப்போ அந்த நேரத்தை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்ட்ராட்டஜிக்கும் எக்ஸிகியூஷன் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு. இது அனுபவத்தின் வாயிலாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஏன் நிறைய கம்பெனி பெருசாக வளரல? பெரிய கம்பெனி மட்டும் பெருசா போயிட்டே இருக்கு, சின்ன கம்பெனி அப்படியே தேக்க நிலையில இருக்கு. ஏன்? கிட்ட போய் பார்த்தா சார், அது நான் விவசாயத்துல கூட சில பேருக்கு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். எங்க தேக்க நிலை இருக்குன்னு பார்த்தேன்னா, அவங்களுக்கு சிந்தனை கரெக்டா இருக்கு, நேர இறங்கிடுவாங்க, வேலையில இறங்கிடுவாங்க. எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காது. அந்த எக்ஸிகியூஷன் செயல் வடிவமாக மாற்றி டாக்குமெண்ட் பண்ணி சிஸ்டமைஸ் பண்ணி இப்படித்தான் செய்யணும், இந்த காலத்துக்குள்ள செய்யணும், இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா இன்புட், அவுட்கம், அவுட்புட். 3க்கு வித்தியாசம் பாருங்க. இன்புட் நம்ம என்ன வேலை செய்யறோம் அதான் இன்புட். சமையலுக்கு கிச்சன்ல சமையல் பண்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறது இன்புட். அவுட்கம் கரெக்டா குக் பண்ணி 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு சாம்பார் ரசம் பண்ணி அப்படி வெளில வரணும், அது அவுட்கம். அதுக்கு ப்ராசஸ். அது
அவுட்புட் டைனிங் டேபிள்ல சாப்பாடா வருது. ஸோ இன்புட், அவுட்கம், அவுட்புட், இதை டிஃபைன் பண்ற, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், அது உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நான் என்னுடைய புத்தகத்துல 36 கோல்டன் ரூல்ன்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு அதை என்னுடைய சிறிய அன்பளிப்பாக கொடுக்க போறேன். அவங்க லைப்ரரி இருக்கும்னு நினைக்கிறேன், லைப்ரரியில இதை வச்சுக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூட எடுத்து படிக்கலாம். தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு. ஸோ எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி யார் செய்யறாங்களோ அவங்க வெற்றியாளராக மாறுறாங்க. இதெல்லாம் இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாம பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க போய் பார்ப்போம், எப்படி இவர் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டே இருக்காரு, கடன்னு போறாரு. கிட்ட போய் நாங்க பார்த்தா அவர் அந்த அளவுக்கு துல்லியமாக அதை பண்ணிருப்பாரு. 5 கோடி கஸ்டமர் எனக்கு வேணும், 5 கோடி கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளராக எனக்கு மாறணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு கடை வச்சிருக்காரு, ஒரு ஷாப் ரன் பண்றாரு, ஒரு பொருள் தயாரிச்சு, ஒரு சேர் தயாரிச்சு சேரை விற்கிறாரு, ஒரு செல்போன் தயாரிச்சு செல்போன் விற்கிறாரு. அப்படின்னா 5 கோடி கஸ்டமர் எனக்கு வேணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவர் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றாருன்னு பொறுத்து இருக்கு, எங்க மார்க்கெட் பண்றாரு பொறுத்து இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, இந்த 5 கோடி கஸ்டமரை யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட், பிளைட்டுக்கு 5 கோடி கஸ்டமர் வரதுக்கு 68 வருஷம் ஆச்சு. கார் கம்பெனிக்காருக்கு 62 வருஷம் ஆச்சு. டெலிபோனுக்கு 50 வருஷம், எலக்ட்ரிசிட்டிக்கு 46 வருஷம். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் எத்தனை வருஷம் பாருங்க. செல்போனுக்கு 12 வருஷம் ஆச்சு. அதாவது 5 கோடி கஸ்டமர் செல்போனை யூஸ் பண்றதுக்கு 12 வருஷம் ஆச்சு. ஆனா போக்கிமான் ஒரு கேம் வந்ததுங்க, பசங்க விளையாடுறாங்களே போக்கிமான் கேம், 19 நாள்ல 5 கோடி கஸ்டமர். இந்த ஸ்லைடு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லைடு. வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்கு, இப்ப இந்த சாட் ஜிபிடி ஒண்ணு வந்திருக்கு, ஆரம்பிச்சு அடுத்த 4 ஹவர்ஸ்ல 5 கோடி கஸ்டமர், 10 கோடி கஸ்டமர் ரீச் பண்றான். அப்படி போயிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம வியாபாரத்துல நமக்கு 5 கோடி கஸ்டமர்லாம் வேண்டாம். நம்ம கிட்ட ஒரு 50 கஸ்டமர் இருக்காங்கன்னா அது ஒரு 500 கஸ்டமரா மாத்த வேண்டாமா? அதுக்கு எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்த நமக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக காமிக்கப்பட்ட ஒரு சின்ன காட்சி நான் நிறைய பண்ணி கொண்டு வந்தேன். இதுதான் முக்கியமான ஸ்லைடு. இந்த ஸ்லைடு என் வாழ்க்கையை மாத்தியது. 2008 நான் இதை பயன்படுத்துறேன். இது உலகம் ஃபுல்லா 40 கண்ட்ரிக்கு மேல இந்த மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள். இதை ஃபேமிலிக்கு பயன்படுத்தலாம், வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம், வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்ல பயன்படுத்தலாம், பர்சனலா பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். 9ஆம் கிளாஸ் குழந்தையிலேருந்து இதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன டூல் தான் இது. என்னன்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில முடிவு எடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மீட்டிங் அட்டன் பண்ண நம்ம நினைச்சோம் பாத்தீங்களா, அதுவே ஒரு முடிவு தான். கரெக்டா? அந்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடியவர்கள்ல மொத்தமே 4 டைப் ஆஃப் பீப்புள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒண்ணுதான் நீங்க, ஒண்ணுதான் நானு, இன்னொருத்தர் தான் அவரு. ஆனா இந்த 4மே ஒரு மனிதனுக்கு இருக்காது. இது குவாலிட்டி. நம்மளுடைய குவாலிட்டின்னு என்ன சொல்றது, நம்மளுடைய செயல்திறன் வச்சுப்போம், நம்ம ஸ்ட்ரெங்க்த்னு வச்சுப்போம். நான் யாரு அப்படின்னா இந்த 4ல ஒண்ணுதான் நானு. நீங்க யாருன்னா 4ல ஒண்ணுதான் நீங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெங்க், அந்த ஒரு வலு, அதன் மூலமாகத்தான் நீங்கள் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறீர்கள் என்பதுதான் இதோட அறிவியல். இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இருக்கு. நம்பர் 1 டி லீடர், ஜி லீடர், சி லீடர், எஸ் லீடர். ஞாபகம் வச்சுக்கோங்க, DGCS ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஜி குழந்தை எங்க இருக்கு, ஏதாவது ஒரு குழந்தை சொல்லலாம். DGCS. இந்த டி லீடர் என்பவர் எல்லாத்தையுமே கணக்கா தான் பார்ப்பார், நம்பர்ல தான் பார்ப்பார். எதை பேசினாலும் நம்பர்ல பேசணும். ரிசல்ட், அவுட்புட், டார்கெட் அப்படின்னு பேசினார்னா அவர் டி லீடர். இந்த ஜி லீடர் என்பவர் எப்படி முடிவெடுப்பார்னா, ரூல்ஸ் இருக்கா, ரெகுலேஷன்ஸ் இருக்கா, கரெக்டா சட்ட திட்டங்கள் உட்பட்டு இருக்கா. அவர் கவர்னன்ஸ் லீடர். இந்த லீடர் யாருன்னா, இந்த குவாலிட்டி உள்ள மனிதர் யாருன்னா ஃபியூச்சரிஸ்டிக் லீடர். தொலைநோக்கு பார்வை, 10 அம்ச திட்டம், 5 வருஷம் இங்கேருந்து 5 வருஷம், இங்கேருந்து 10 வருஷம், தொலைநோக்கு, விஷனரி, தொலைநோக்கு பார்வை. அவர் சி லீடர். இந்த எஸ் லீடர் என்பவர் மக்கள் சார்ந்த லீடர். மக்களுக்கு யாரும் கஷ்டம் வரக்கூடாது, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சுமூகமா இருக்கணும், உறவுகள் மேம்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எஸ் லீடர். ஒரு கம்பெனிக்கு இந்த 4மே உள்ள லீடர் ஒரு ஆள்கிட்ட இருக்க முடியாது. இந்த குவாலிட்டி, 4 குவாலிட்டியும் உள்ள ஒரு மனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. ஒண்ணு நீங்க இங்க இருப்பீங்க, இல்லைன்னா இங்க இருப்பீங்க, இங்க இருப்பீங்க, இங்க இருப்பீங்க. என்ன நடக்கும்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நீங்க நம்பர்ல இருந்தீங்கன்னா ப்ராசஸ கோட்டை விட்டுருவீங்க, அது உங்க கண்ணிலேயே படாது. ஃபியூச்சர் கண்ணிலேயே படாது, ஏன்னா நீங்க டெய்லி நம்பர்ல இருக்கீங்க. இதுவும் கண்ணில் படாது.
நாலுமே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க முடிவு எப்படி எடுப்பீங்கன்னா, இந்த நாலுல எது முதன்மையாக இருக்கிறதோ அதன் மூலமா தான் நீங்க முடிவு எடுப்பீங்க. இது 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களை அசஸ் பண்ணியாச்சு. இப்படிதான் எடுக்கிறாங்க முடிவு. அதனால ஒரு கம்பெனிக்கு தேவை, இந்த டாபிக்கை நான் 100 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பேசக்கூடிய அளவுக்கு பெரிய டாபிக். எனக்கு இன்னும் 3 நிமிஷத்துல முடிக்கணும்னால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல போறேன். ஒரு நிறுவனத்துக்கு 4மே தேவை. ஆனால் அந்த தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய நமக்கு 4மே இருக்காது. அது அப்படிதான் நம்ம சிஸ்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நான் இப்படிப்பட்ட லீடர் என்றால் நம்பர்ல பாக்குற ஒரு பர்சன்னா என் கூட 3 பேர் இருக்கணும் இல்லையா வேலை செய்யறதுக்கு. அந்த 3 பேர், ஒருத்தர் இப்படி இருக்கணும், ஒருத்தர் இந்த குவாலிட்டி இருக்கணும், ஒருத்தர் இந்த குவாலிட்டி. அவ்வளவுதான் விஷயம். ஒரு ஸ்டூல் இருக்குன்னா, நாற்காலி இருக்குன்னா 4 கால் இருக்கு இல்லையா, அந்த 4 கால்ல ஒரு கால் நானு, மீதி 3 கால். அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம உருவாக்கிட்டோம்னா, நான் முதல்ல ஒரு ஸ்லைட்ல ஏ டீம்னு ஒண்ணு போட்டோம் பாத்தீங்களா, ஆண்டர்பிரனர் பிரேக் த்ரூ ஏ டீம் போட்டோம் பாத்தீங்களா, அந்த டீம் இவங்க தான். இந்த 4 பேரை கண்டுபிடிக்கிறது தான் ஓனரோட ஒரே வேலை. அத சில பேருக்கு தானாமையும் இயற்கை தானா கொடுத்துரும், சில பேர் அதுக்கு முயற்சி செய்வாங்க. நீங்க அதை முயற்சி செய்து 4 பேரை கரெக்டா உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். என்ஜின் ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் பல நிறுவனங்கள் கட்டமைப்பை உருவாக்குகின்றன. இதை MSME நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். I hope you enjoyed. Thank you so much for the opportunity.